வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் கிராமத்தில் ஒரு 10 வயது இருக்கும். அவர் வந்து ஆடு மேய்த்து வச்சுட்ருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மத்திய அரசினுடைய பெரிய ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரோட குடும்பத்தோடு வராது. அந்த மனைவியோடு அப்படியே பார்க்குறாங்க. அந்த வயல்வெளியெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த ஆஃபீஸருடைய மனைவிக்கு ஒரு குருவி கூட பார்க்குறாங்க. அந்த குருவி கூட்டில் சின்ன சின்ன குட்டி பறவைகள்லாம் இருக்குது. அதை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது. சந்தோஷமாயினா இந்த குட்டி பறவைகளை எடுத்து போய் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உயரத்தில் இருக்குது, அதை எடுக்க முடியல. உடனே அங்கே ஒரு பையன் இருக்கிறான். அதை அந்த பையன் சொன்னான் இல்லையா, ஆடு மேய்ச்சிட்டு பையன், அந்த பையனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இப்போ 10 ரூபா காசை கொடுத்து, நான் காசு கொடுக்குறேன், இதை கொஞ்சம் எடுத்து கொடுன்றாங்க. இல்லைன்னு முடியாதுன்றவர். உடனே மறுபடியும் ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி என்னடா அப்படியே சொல்கிறேன்ட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்பயும் அந்த பையன் முடியாது அப்படின்றான். என்ன தம்பி எவ்வளோ கொடுத்தா தான் எடுப்பேன் அப்படின்னா கேட்குறாங்க. அந்த பையன் வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும், கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அதை எடுத்து தரமாட்டேன் அப்படின்னா. ஏன் அதை எடுத்து தரமாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பறவைகள், குட்டி பறவைகள் இங்கே இருக்குது. இந்த குட்டி பறவைகளுக்காக உணவு தேடுறதுக்காக தாய்ப்பறவை வெளியே போயிருக்கோம். அந்த தாய்ப்பறவை திரும்பி வரும். திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த குட்டி பறவை இல்லைன்னா அது ரொம்ப வேதனைப்படும். அதே நேரத்தில் இந்த குட்டி பறவைகளும் தனக்காக உணவு தேடி வந்த தாய்ப்பறவை இல்லையேன்ட்டு வேதனைப்படும். ஒரு தாய்ப்பறவையும் ஒரு குட்டி பறவையும் பிரித்த பாவம் எனக்கு தேவையில்லை. அது வந்து மகா பாவம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த பெரிய பாவத்தை பண்ணக்கூடாது. ஒரு தாயையும் குழந்தையும் பிரிக்கவே கூடாது. பிரிக்கிறது மகா பாவம் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்போ தான் அந்த பெரிய ஆஃபீஸர்லேயே, அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேயே அவருக்கு ரொம்ப இதாக நிகழ்ச்சியாக போயிடுது. ஒரு மனிதனுடைய ஒரு பாசத்தை வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா சரி விசாரிக்கிறாரு, நீ யார் என்னான்ட்டு. இல்லைங்கய்யா, நான் இந்த கிராமத்தில் தான் இருக்கேன். 10 நாளுக்கு முன்ன தான் எங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு அந்த தாய் இல்லாத ஒரு வெறுமையான உலகம் என்னை வாட்டி எடுக்குது. அதனால தான் என்னால் முழுமையாக அதை புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நான் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு தாயையும் குழந்தையும் பிரிக்கணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறார். அவங்க சரின்ட்டு ஒன்றும் இது பண்ணாமல் அந்த பறவைகளை, குட்டி பறவைகளை அங்கேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. எதுனா நம்ம எப்பயுமே பணம் இருக்குது, வசதி இருக்குதுன்ற ஒரு நல்ல இதால் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்றது தான் அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.